முன்னம் தோன்றிய நிலத்தில் மிகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழிக்கு உணர்வில் மூத்தவர், தென்னம் பாண்டியர் குமரி குடிவியர் திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், என்னரும் இசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இரவையர், என்ன வியப்படாயுது இவர்கள் தமிழர்கள், வான்மிகில் மலைகளை வாழ்வை தொடங்கியவர், வளர்ந்தொரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், இன்னரும் முல்லை மருதம் நெய்தல் இவற்றை தீர ஆய்ந்து நல் இல்லற வகுத்தவர், காண்தொரு பொருளையும் கலனையும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர். ஏன் தம்பி தெரியுமா? இவர்கள் தமிழர்கள். இந்த வரலாற்று உண்மையினை உலகம் உணர்ந்து கொண்டிருக்கிறது. ஆய்வுகள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. உலகின் தொன்மையான இனம் தமிழ் இனம், அது பேசிய மொழி தமிழ் என்று எல்லோருக்கும் தெரிகிறது. உலகில் தோன்றிய மிக தொன்மையான மொழிகளில் மிக தொன்மையான மொழியாக, இலக்கிய இலக்கண வரம்புகளோடு நிரம்பி இருக்கிற உயர்ந்த மொழியாக தமிழ் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிகிறது. உலகத்தின் முதல் மொழி தமிழ் இந்தியாவில் பிறந்திருக்கிறது என்பது இந்தியாவின் பெருமை என்று தலைமை அமைச்சர் மோடி அவர்கள் கூட எல்லா மேடையிலும் சொல்லி பெருமிதம் அடைகிறார். இப்படி அறிவார்ந்த பெருமக்கள் எல்லாம் போற்றுகிற உயர்ந்த தொன்மையான மொழியாக இருக்கிற நம் தமிழ் மொழியை பற்றி ஏன் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? அப்படிப்பட்ட தமிழ் மொழிதான் கோயில்களில் வெளியே நிறுத்தப்பட்டு சமஸ்கிருதம் உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தி மனசை உறுத்துகிறது என்பதனை இந்த காலம் நமக்கு கற்பித்திருக்கிறது. தமிழே கோயில்களிலும் ஆட்சி மொழியாக வேண்டும், தமிழே இந்தியாவின் ஆட்சி மொழியாக வேண்டும், தமிழே நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக வேண்டும் என்பது தமிழர்களுடைய தீராத ஆசை. அதற்கு தகுதி தமிழுக்கு இருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நினைவுபடுத்துவதற்காக, அதை நடைமுறைப்படுத்துவதற்குரிய சாத்தியக்கூறுகளை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கான நெருக்கடியை தருவதற்காக தமிழர்கள் உணர்வோடு இழந்திருக்கிறார்கள். இப்போது தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழிலே குடமுழுக்கு விழா நடத்தப்பட வேண்டும் என்கிற குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ் கடவுள் முருகன் தமிழை வடிவமைத்தவர். சரம் என்றால் மூச்சு, சரவணன் என்றால் மூச்சை வயப்படுத்தியவர். உடம்பு அழியாத தன்மையை பெற வேண்டும் ஆன்மாவை போல. அப்படியானால் அது என்றும் இளமையாக இருக்கிற வித்தையனை கற்றுக் கொடுத்தவர் முருகன். கற்பூரம் போல் கரைந்து இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபித்திருக்க வேண்டும் என்பது அவர் நாம் கற்றுத்தருகிற பாடம். அந்த முருகக் கடவுள் 9000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த தமிழ் சித்தர், தமிழர் தலைவர் அருணகிரிநாதர், போகர், ஔவையார் போன்ற ஞானிகளுக்கெல்லாம் பிரபாதீட்சை வழங்கிய பெருமகன். அப்படிப்பட்ட நடைமுறைக்கு சாத்தியமான தமிழர்களின் முன்னோராக இருக்கிற, நம்முடைய தலைவராக இருக்கிற, கடவுளாக இருக்கிற தமிழ் கடவுளுக்கு நடத்தப்படுகிற குடமுழுக்கு விழாவும் வழிபாட்டு முறையும் கூட இன்னொரு மொழியில் இருக்கும் என்று சொன்னால் தமிழர்கள் எவ்வளவு பெரிய ஏமாளிகள் என்பதனை நாமே நமக்குள்ளே கேட்டுக்கொண்டு வெட்கப்பட வேண்டியிருக்கிறது. அதனால் தமிழ் ஆட்சி மொழியாக வேண்டும். தமிழில் குடமுழுக்கு விழா கோயில்களில் நடத்தப்பட வேண்டும். கோயில்களில் வழிபாட்டு மொழியாக தமிழே இருக்க வேண்டும், சமஸ்கிருதம் தள்ளப்பட வேண்டும் என்கிற கருத்தினை நினைவுபடுத்துகிற, அதை நோக்கி செல்லுகிற போராட்ட குணமுடைய இளைஞர்களை நாம் வாழ்த்துகிறோம். நாமும் அந்த சிந்தனையில் வேரூன்றி நின்று தமிழ் இனத்தின் பண்பாட்டு தொன்மையை காப்போம் என சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.